நல்ல மொறு மொறுன்ட்டு ஒரு மைதா தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். எப்போதுமே அரிசி மாவு தோசை சாப்பிடாம இந்த மாதிரி மைதா தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 மாவணி மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா இல்லைன்னா கோதுமை மாவில் கூட செய்யுங்க. இல்லை மைதா 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு கூட செய்யுங்க. நல்லா சலிச்சிக்கோங்க. அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சிட்டு, இப்போ இது கூட ஒரே ஒரு முட்டை மட்டும் நம்ம சேர்த்துக்குவோம். நல்லா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். முட்டை வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லைட்டாக ரவை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கட்டியும் முட்டையும் இல்லாமல் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் கேரட்டு, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மல்லி, புதினா சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெயில் கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு உளுந்து, அது கூடவே வெங்காயம் இல்லை பச்சை மிளகாய் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் பல்லாரி வெங்காயமும் சின்ன வெங்காயம் கலந்து சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக உங்களுக்கு காரம் வேணும்னா ஒன்று பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். முட்டை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காக. இப்போ லைட்டாக வதங்கினோடனே இதை அப்படியே நம்ம மாவோடு நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக அந்த ஏனத்துலேயே தண்ணி விட்டு அதையும் வாஷ் பண்ணி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாவு எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதாவது நம்ம ரவா தோசை சுடுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ தோசைக்கால் நல்லா ஹீட் ஆனோடனே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உங்கள் வெங்காயம் வச்சு நல்லா தடவிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஊற்றணும். தோசை நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி அங்கங்கே திட்டு திட்டாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நடுவில் இடையில ஓட்டையாக இருக்கும். அதை ஃபில் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஓட்டையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா 2 பக்கமும் உங்களுக்கு எண்ணெய் விட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்ல கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அப்புறம் எகெயின் வேணும்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு சூப்பரான உங்களுக்கு டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நல்ல எம்மியான ஒரு மைதா தோசை ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.